டியூப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் துரைசாமி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, விஐடி பல்கலைக்கழகத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கிறோன்னா, இளையராஜா முதல் முறையாக வேலூரில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போகிறதாக தகவல் கேட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஜூன் 20ஆம் தேதி நடத்த போவதாக இங்கே நடத்த சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான டிக்கெட் விற்பனை இன்றைக்கி விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெறுது. இந்த டிக்கெட் விற்பனை துவக்க விழா எப்படி நடத்துகிறாங்க, இந்த ஒவ்வொரு டிக்கெட்டும் எவ்வளோ விலைக்கு விற்க போகிறாங்க, இது வேலூர் மக்களுக்கு பயனுள்ளதா இல்லையா என்ற பல்வேறு தகவலை நம்ம திரட்டி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம், நிகழ்ச்சியை பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம விஐடி பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்துட்டோம். அண்ணா ஆடிட்டோரியில் தான் இந்த இசை நிகழ்ச்சியானது நடைபெறுது. இப்போ நம்ம நேராக இங்கேருந்து அண்ணா ஆடிட்டோரத்துக்கு போகிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம விஐடியில் இருக்கிற அண்ணா அரங்கத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டி எல்லாம் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நேராக அண்ணா அரங்கத்துக்குள்ளே போக போகிறோம். வேறு பவுன்சர் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ணா அரங்கத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். வருங்க, இதுதான் இளையராஜாவுடைய நிகழ்ச்சிக்கு உண்டான அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜூன் 20ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. நிகழ்ச்சி நடத்துறது பார்த்திங்கன்னா இவர் தான். இவர் பேர் அஜித் ராஜா. இவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து நடத்துகிறாரு. இவரை தான் நம்ம பார்க்குறோம். நிகழ்ச்சி கோஆர்டினேட்டர் அங்கே இருக்கார். இது சார் சாய் சரவணன் சார். இவர் ஸ்டாய் ஸ்டைலுடைய ஓனரு. இவர் தான் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து செய்கிறாரு. வணக்கம் சார். அது மாதிரி முக்கியமான வேலூரில் இருக்கிற விஐபிஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்திருக்காங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் விஐபிஸ் வேலூரில் இருக்காங்க. நிகழ்ச்சி தொடங்கின உடனே நம்ம எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்ன நிகழ்ச்சின்றதை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேங்க. அதாவது டிக்கெட் வெளியிட விழாவை முன்னிட்டு ஆர்கெஸ்ட்ரா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லா மியூசிஷியனும் ரெஸ்ட்டுக்காக போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இசைஞானி இளையராஜா வேலூருக்கு வர்றது தான் சொன்னாங்க. அதை கேட்டு தான் நம்ம இங்கே விஐடி பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி டிக்கெட் வெளியீட்டு விழாக்காக வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் நம்ம மத்தியில் இருக்கிற அஜித் ராஜா சார். இந்த நிகழ்ச்சி எவ்வாறு ஏற்பாடு செய்திருக்காரு, அவர் என்னென்ன பண்ண போகிறாரு, இந்த தகவலை தான் நம்ம கேட்க போகிறோம். சார் வணக்கம் சார். சார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, அது சொல்லுங்கள் சார். கடவுளுக்கு நன்றி. நம்ம கம்பெனி பேர் ஸ்ரீ கோகுல் ஈவெண்ட்ஸுங்க. நம்ம கோயம்புத்தூர் பேஸ்டு. என் பேர் அஜித் ராஜா. நம்ம ஒரு 25 வருஷமாக அந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். இளையராஜா சாரோட நிகழ்ச்சி 3வது நிகழ்ச்சி நம்ம இப்போ வேலூரில் பண்ண போகிறது. எந்தெந்த ஊரில் நடத்துறீங்க சார்? இதுக்கு முன்னாடி 2019 கோயம்புத்தூரில் இன்னொரு கம்பெனி கூட அசோசியேட் பண்ணியிருந்தோம். இப்போ போன வருஷம் மே 1ஆம் தேதி கரூரில் பண்ணோம். அங்கே ஒரு 35,000 பேர் உட்காந்து பார்த்தாங்க. இப்போ நம்ம வேலூரில் பண்ண போகிறோம். இங்கேயும் ஒரு 35,000 40,000 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சார், இது என்றைக்கு நடத்த போகிறீங்க? இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் சார் இங்கே நடத்த போகிறீங்க? விஐடி பல்கலைக்கழகத்தில் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்க? அதாவது இந்த நிகழ்ச்சி ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை நடக்குதுங்க. ஜூன் 20 சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் இருக்க பள்ளிக்கொண்டான் டோல் பக்கத்தில் கந்தநீரி கிரவுண்டில் தான் பண்ணோம். அம்பாலால் கிரவுண்ட்ஸில் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியினுடைய டிக்கெட் வெளியீட்டு விழா இன்றைக்கி பண்ணுறோம். இன்றைக்கி விஐடியினுடைய சான்சலர், அவர் மரியாதைக்குரிய திரு ஜிவி சார் தான் டிக்கெட்டு முதல் விற்பனையை துவக்கி வைக்கிறாங்க. வாங்குறவங்க டார்லிங் குழுமத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு வெங்கட சுப்பு சாரும், நாராயணி குழுமத்தை சேர்ந்த திரு பாலாஜி சாரும் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் பாபி சார், பிஎன்பி பில்டர்ஸ் பாபி சார்லாம் வாங்கிக்கிறாங்க. சார், இந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. எவ்வளோ டிக்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? அதோடைய ரேட் என்னன்னு தெரிஞ்சால் மக்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எங்கே கிடைக்கும்? அந்த டிக்கெட்டை நம்ம எங்கே வாங்கணும்? இந்த இசைஞானி இளையராஜா ஐயாவோட நிகழ்ச்சியோட டிக்கெட் ரேட் 500 ரூபா. ஒரு நபருக்கு 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
500, 1000, 3000, 5000, 10,000, 25,000 வரைக்கும் டிக்கெட்ஸு இருக்குங்க. அதாவது பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸில் மட்டும் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேரடி இசை நிகழ்ச்சி முதல் முறையாக நம்ம வேலூர் மாவட்டத்தில் நடத்த போகிறோம். இது வேலூர் மாவட்டம் மட்டும் மக்கள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டரில் இருக்கக்கூடியவங்க வந்து உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக நடத்த போகிறோம். டிக்கெட் எங்கே புக் பண்ணோம் சார்? டிக்கெட் வந்து ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும்தான், ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் கிடையாதுங்க. புக் மை ஷோன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, புக் மை ஷோ. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் போய் ஒரே ஆப் தானா இல்லை வேறு எதனா? இல்லை, ஒரே எக்ஸ்க்ளூசிவாக ஒரே ஒரு ஆப் தான். புக் மை ஷோவில் மட்டும்தான் நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். இப்போ இன்னிலேருந்து புக் பண்ணலாம் சார் இந்த டிக்கெட்டை? இன்னைக்கு இப்போ இந்த டிக்கெட் லான்ச் பண்ணி முடிச்சோடனே இன்னிலேருந்து நான் புக் பண்ணிக்கலாம் சார். இப்போ 30,000 பேர் வராங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் தயாராக இருக்குதுங்களா? எப்படி பண்ணியிருக்கோம். அந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கரா உள்ள ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு. அதில் வந்து நம்ம ஒரு 10-12 ஏக்கரால் தான் நம்ம மக்களை உட்கார வைக்க போகிறோம். மிச்சம் இருக்கிற ஏரியாலாம் 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங்கெல்லாம் அது உபயோகப்படுத்த போகிறோம் சார். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற எங்கள் யூடியூப் தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துறோம் சார். நன்றி சார். நன்றி சார். நம்ம மத்தியில் வந்து விஜய் டிவி புகழ் மாப்பாக்கா வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம இந்த நிகழ்ச்சி எதுக்கு வந்திருக்காரு என்னன்றது டீட்டெயில் கேட்கலாம். சார், இன்றைக்கி வேலூருக்கு வர்றதுக்கான காரணம் என்ன சார்? ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரேன் இந்த ஊருக்கு. பிரதர் வந்து நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு என்னுடைய டிவி வாழ்க்கைக்கு முன்னாடி ரேடியோவில் இருக்கும்போது முதல் மேடை நிகழ்ச்சி கொடுத்தவர் இவர் தான். அதனால் இவர் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன். அது ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அதே மாதிரி இன்றைக்கி அவரோட வளர்ச்சியும் சரி, அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டு, கூகுள் ஈவெண்ட்ஸ், அவங்களுடைய வளர்ச்சியும் சரி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற ஒரு இதுதான். இன்றைக்கி வந்து பிரதர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ராஜா சார் வச்சுலாம் வந்து இப்போ ஏற்கனவே பண்ணிட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மக்களும் அதை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தூரம் இல்லைங்களா, இப்போ சென்னையில் இடத்துல நம்ம வர முடியாது, கோயம்புத்தூரில் இருந்தாலும் வர முடியாது. பள்ளிக்கொண்டான் டோல்கேட் பக்கத்தில் இளையராஜா சார் அவருடைய நிகழ்ச்சியை வந்து பண்ண போகிறார். அதோடைய டிக்கெட்டை வந்து அறிமுகம் கொடுத்தக்கூடிய விழா. இந்த பெரியவங்களாம் வந்திருக்காங்க, காலேஜ் பிரின்சிபலு, ப்ரொஃபஸர் எல்லாம் வராங்க. ஸோ அவங்க மத்தியில் வந்து இதை வெளியிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்குது. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம். நம்ம ஷோ பண்ணுற இடம் வந்து சார் அப்படிங்களா சார்? சூப்பர் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. ஐயா, நான் உள்ளே இருக்கேன். வாங்க என்ன சொல்லுங்க. போய் ஒரு நேரத்தில் அம்புலான் சார். இல்லை ஒரு நேரத்தில் சின்னதாக நம்ம மத்தியில் வந்து ரியல் எஸ்டேட் அதிபரும் பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம வேலூர் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரும் ஐயா ஜவஹர்லால் ஜெயின் இருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஐயா, நீங்கள் அந்த இளையராஜா நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் அந்த இடம்லாம் கொடுத்ததாக கேள்விப்பட்டோம். இது எந்த நோக்கத்தோடு கொடுத்தீங்க? உங்களுடைய இது சொல்லுங்கள். நாங்கள் வளர்ந்ததெல்லாம் இளையராஜா இன்னிசையை கேட்டு வளர்ந்துருக்குறோம். அதனால் அவரது ப்ரோக்ராம், அதுவும் நம்ம ஊரில் வர்றது வந்து பெரிய விஷயம். எனக்கு வயசு 57 ஆகுது. இளையராஜாவை நம்ம ஊரில் பார்க்கல நான். அதனால் நம்ம ஊரில் வர்றதுனால அதை நாங்கள் முதல்ல ரொம்ப சந்தோஷமாக நல்லா நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். சார், இப்போ இங்கே எதுக்கு விஐடி வளாகத்துக்கு எதுக்கு வந்துக்கிறீங்க? என்னத்துக்காக இங்கே வந்துருக்கீங்க? இன்றைக்கி அவங்க வந்து அந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடக்கிற ப்ரோக்ராமுக்காக இன்றைக்கி டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்காக அது ஒரு விழாவாக நடத்துகிறாங்க. இந்த விழாக்காக வந்து அதுக்காக தான் வந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். சார்
பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரேடியோவில் வேலை செய்யும் பொழுது அஜித் ராஜா அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டராக தெரியும். எனக்கு என்னுடைய முதல் மேடை நான் மைக்கு பிடிச்சி, அதாவது ரேடியோவில் பேசுனதாண்டி என்னோட முதல் மேடை எனக்கு கோயம்புத்தூரில் கொடுத்தது வந்து எங்கள் அண்ணன் அஜித் அவர்கள் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் சரி கூப்பிட்டாருன்னா என்னால் முடிஞ்சுன்னா வந்துடுவேன். ஆனால் அதே மாதிரி அவங்க கூட நிறைய நிகழ்ச்சிகள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விழாவை வந்து நம்ம வந்து அந்த டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங்கோட நம்ம அதுவும் ஜூன் 20ஆம் தேதி வேலூரில் அது என்ன டோல்கேட் சொன்னீங்களே, பள்ளிக்கொண்டான் டோல்கேட் பக்கத்தில் சிறப்பாக வந்து ஓகே நம்ம வந்து அம்பாலால் கிரவுண்ட்ஸில் வந்து நடத்த போகிறோம். ஸோ இந்த ஊர் மக்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா அவர் செலக்ட் பண்ணுற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெக்யூலராக இருக்கும். ஏன்னா எல்லா ஊர் மக்களுக்குமே என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. அதுவும் சென்னையில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் அங்கே நடக்கும், பெரிய பெரிய கிரவுண்ட் இருக்கும், அங்கே நடக்கும். கரெக்டாக அதை செலக்ட் பண்ணி அழகாக பண்ணுவார். ஸோ இன்றைக்கி அந்த டிக்கெட்டை வந்து நம்ம ரிவீல் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பெரியவர்களை மேலே அழைத்து நம்ம வந்து விளக்கை ஏற்றி நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ட்ரஸ்டி ஆஃப் VIT யூனிவர்சிட்டி ஸ்ரீமதி ரமேஷ் பாலசுந்தரம் அவர்களை அன்போடு கிடைக்கின்றோம். முதலாக வேலூரில் நடத்த போகிறோம், இசைஞானி இளையராஜா ஐயா வந்து இங்கே வேலூர் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முதல் ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் கண்டிப்பாக VIT வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது கண்டிப்பாக சங்கர் சார் தான். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பை வழங்கி வரும் ஐயா அவர்களுக்கு கோகுல் மெலடிஸ் நிர்வாக இயக்குனர் அஜித் ராஜா அவர்கள் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக ட்ரஸ்டி ஆஃப் VIT யூனிவர்சிட்டி அவங்க வரலைங்களா? ஓகே சரி, அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு டாக்டர் எம் வெங்கடசுப்பு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் டார்லிங் குரூப். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த ஊரில் வந்து பார்த்தோம்னா GV சாரி சங்கர் சாரி தான். அடுத்து போய் பார்த்தது நம்ம வெங்கடசுப்பு சார். மரியாதைக்குரிய சார் வந்து என்ன கேட்டாங்கன்னா, எவ்வளோ பேர் உட்கார வச்சு ஷோ பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். நான் வந்து ஒரு 30,000 பேர் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அடுத்த வார்த்தை, அதெல்லாம் பத்தாது, நீங்கள் 50,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மேடையை அமைச்சு கொடுங்க. ஏன்னா இந்த ஊர் மக்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு இசை பிரியர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. நல்லா சத்தமாக ஒரு கைத்தல் கொடுத்துடலாம். அவர்களுக்கு கோவை ஸ்ரீ கோகுல் மெலடிஸ் நிர்வாக இயக்குனர் அஜித் ராஜா அவர்கள் மரியாதை செய்கின்றனர். அடுத்ததாக டைரக்டர் அண்ட் ட்ரஸ்டி ஆஃப் ஸ்ரீ நாராயணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டாக்டர் ப்ரொஃபஸர் N பாலாஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மிஸ்டர் அதே மாதிரி ஜெயலலிதா சாரை பற்றி கண்டிப்பாக இந்த நேரத்தில் சொல்லணும். இந்த நிகழ்ச்சி வந்து வேலூர் மாவட்டத்தில் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்ன முதல் வார்த்தை, என்னோட கிரவுண்டில் நடத்துங்க, நல்லா சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்லி முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக பேசி என்னை பூஸ்ட் பண்ணி விட்டேன். நான் சோர்வடைஞ்சா கூட என்னை வந்து பூஸ்ட் பண்ணி விட்டே இருப்பார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். தேங்க்யூ. ஐயா அவர்களுக்கு கோவை அஜித் ராஜா அவர்கள் மரியாதை செய்கிறார். நல்ல ஒரு தரவு செய்யலாம். நன்றி. அடுத்ததாக மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் MM ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் M சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கண்டிப்பாக ஷோக்கும் டைட்டில் ஸ்பான்சராக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வேலூரில் நடக்க போகிற ஷோக்கும் சார் வந்து ப்ரெசென்டிங் ஸ்பான்சராக சப்போர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நாமக்கல்லேருந்து வேலூரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சத்தமாக ஒரு கைத்தல் கொடுத்துடலாங்களா? அடுத்ததாக திரு C பாபி பெனடிக்ட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் BNB டெவலப்பர்ஸ் அண்ட்
மிகப்பெரிய எஃபர்ட் எடுத்திருக்கீங்க. அதுவும் எங்கள் ஊருக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காங்க. நல்லா சுத்தமாக ஒரு கைத்தில் கொடுத்துருலாங்களா? தேங்க்யூ. அடுத்ததாக வெட்டேரியன் டிஜிஎன் டாக்டர் டி சிவகுமார் அவர்கள் என்னோட மேடை கிடைக்கும். அதே மாதிரி சிவகுமார் சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ஆக்சுவலாக இவங்க யோசித்த ஒரு விஷயம், இளையராஜா சாரை வந்து வேலூர் கூட்டிகிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு அவங்க யோசித்த விஷயம். அவங்களுடைய பின்பமாக நான் வந்து இப்போ நிற்கிறேன்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலே சார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். அடுத்ததாக ரொட்டேரியன் டிஜிவி சுரேஷ் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 2025-20. சுரேஷ் சார் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோன்னா, வணக்கம் சார், வணக்கம் வாங்க. அதாவது அவங்க சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் வந்து இப்போ லைவ் கரண்ட் கவர்னராக இருக்காங்க ரொட்டேரியனில் 3231 டிஸ்ட்ரிக்ட் 3231. எங்களுடைய ரொட்டேரியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஷோவுக்கு நான் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்த்துக்கு மேலே நாங்கள் வருவோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க சுரேஷ் சார் அவர்கள். வந்தாரை வாழ வைக்கும் வேலூர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி நம்ம ஊரை நம்பி அவர் வந்து இன்றைக்கி பண்ணுறாருன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அத்தனை பேருடைய சப்போர்ட்டோட இந்த விழாவை மிக கிராண்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அவருக்கு சால்வை அளிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக திரு ஆர் தீபக்குமார் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பிஎன்ஐ வேலூர் ராணிப்பேட் அண்ட் திருப்பத்தூர். போய் இறங்கினப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியான ஒரு வார்த்தைகள் கொடுத்து இந்த ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நடக்கும். பிஎன்ஐ சார்பாக நாங்களும் உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. சரவணன் லட்சுமணன் அவர்கள் சிஇஓ ஆஃப் சாய் ஸ்டீல்ஸ் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். சரவணன் சாரை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ஒரு மிக ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. பி பூமிநாதன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். President of Vellore City Hotel Owners Association.
திரு வெங்கடசுப்பு சார் அவர்களுடைய வார்த்தை. இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி அந்த அல்ல, இசை தான் உங்களுக்கு தெரியும். இசை புயலே வருது. நம்ம டிபி சார் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் பாடிப்பவரோட இசையராஜா வர்றாருன்னு சொன்னால், இளையராஜா வர்றாருன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தமிழகத்தினுடைய பெருமையை இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் எல்லாம் கொண்டு சென்று ஒரு ஃபியூஷன் இசையும் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் மகிழ்வித்து ஒரு ஜெயந்த் வெள்ளூரில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தாருன்னா அதை கொண்டு வந்து சேர்த்த அஜித் ராஜா அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். இசை ஏதோ டைம் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, வாழ்க்கை கலையே கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம். சோகமாக இருந்தால் அதுக்கு ஒரு பாட்டு, மகிழ்ச்சியாக இருந்த ஒரு பாட்டு, குழந்தை பிறந்தவொடனே தூங்க வைக்கணும்னா ஒரு பாட்டு, கடைசியாக போகும்போது இன்னொரு சிறந்த பாட்டு, இப்படி எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இசை நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த இசைக்குழுவையும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற விஐடியிலிருந்து மற்ற அத்தனை பேரையும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த சமயத்தில் பெரியவங்க எல்லாரும் அவர் வந்து உற்சாகப்படுத்துறீங்க போது எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க சார். அடுத்தபடியாக கண்டிப்பாக ஜவஹர்லால் சார் அவர்கள் வார்த்தைகள் பேசணும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே அவருடைய பாட்டுகளையும் இசைகளையும் கேட்டு வளர்ந்தவங்க. இளையராஜா வராருன்னா எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு குதூகலமாக ஆயிடுது, ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது. ஆஹா, இதை அவரை இங்கே கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் கூட ராஜா தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் இசை, மியூசிக் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட்டாக நம்ம உண்மையிலே அதை நம்ம பெரியவங்க அப்படி தான் நம்மள எல்லாரையும் வளர்த்துருக்குறாங்க. நம்ம வெங்கடசுப்பு சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாடல்கள் கொடுத்து நம்ம வாழ்க்கையை வளர்த்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம சார், நம்ம சங்கர் விஸ்வநாதன் சார் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நகர பெரியவங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ ராஜா வந்து நல்ல பெரிய மனசு, நல்ல பெருசாக பண்ணணும்னு ஆசை. அவர் 30,000 பேர் அப்படின்னு சொன்னோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். ஆனால் நண்பர் வெங்கடசுப்பு சார் வந்து 30,000லாம் பத்தாது, 50,000 பேர் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம ஊருக்கு வேணும். நம்ம ஊருக்கு இந்த மாதிரி வரதே பெரிய, எனக்கு வயசு 57 ஆகுது, நான் இனி வரையும் பார்த்ததில்லை. 57 வயசுல இப்போ வந்து ஒரு இளையராஜாவை நான் பார்க்குறேன்னா அதுக்கு எல்லாமே அவர் ஆதித்ய ராஜாவுக்கு ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்தாகணும். அவருக்கு அவங்க டீமு, இவங்க டீமுக்காரங்க பிரமாதமாக வாசிக்கிறாங்க. இங்கேவே ஆரம்பமே அசத்தல் மாதிரி தோணுச்சு. ஸோ ரொம்ப நாங்கள்லாம் சீக்கிரமாக எதிர்பார்த்துருக்கிறோம் அதாவது அந்த மழையில் நாங்கள் நினைவுறதுக்காக சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு சுரேஷ் சார். சிறப்பு வாய்ந்த இந்த தருணத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில சொல்கிறேன், இந்த இளையராஜாவை நம்ம வந்து டிவியில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்கணுன்றது சாத்தியமே இல்லை. அதுவும் நம்ம வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் இது எல்லா விதமான ஈவெண்ட்டை நம்ம பண்ணிட்டோம். இந்த ஈவெண்ட்டு தான் ஒன்று பெண்டிங் இருந்தது. உண்மையில சொல்கிறேன், நம்மளுடைய அஜித் ராஜா அவருடைய புண்ணியத்தில் நம்ம வேலூரில் அதையே நம்ம கண்டு மகிழ போகிறோம். ஸோ நீங்கள் அத்தனை பேரும் நம்ம அவருக்கு ஒரு கைமாறு நன்றி கடன் செய்யணும்னா எல்லாருமே டிக்கெட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குயிக்காக கொடுத்தீங்கன்னா அவர் இந்த ஈவெண்ட்டை கிராண்ட் சக்ஸஸ் பண்ணுவார். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 30,000 பேரை ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னா ஒரே ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஸோ நம்ம அத்தனை பேர் இங்கே வருகை கொடுத்த அத்தனை பேருமே ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ பாசிபிள் சீக்கிரமாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் கிராண்ட் சக்ஸஸ். என்ன எங்கள் ஜவஹர்லால் சார் சொல்லுவார், எப்பவுமே வந்து சின்னதாக திங்க் பண்ணாத, எதையுமே பெருசாக திங்க் பிக் ஆக்ட் பிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் கரெக்டான காம்பினேஷன் தான் சார் நீங்கள் எங்கள் ஜவாரி சாரை பிடிச்சிருக்குது. ஏன்னா எதையுமே சின்னதாக செய்யலைன்னா ஒத்துக்கவே மாட்டார். எது உச்சத்தில் இருக்க ஹை இருக்கோ அதை நம்ம டச் பண்ண அப்படின்னாரு. அந்த வகையில் வேலூரில் நீங்கள் இருக்கிற அத்தனை விஐபிஸுங்கிறது கண்டிப்பாக வேலூர் மண் என்றைக்குமே உங்களை கைவிடாது. எங்களுடைய அத்தனை பேருடைய முயற்சியால் கண்டிப்பாக அதாவது மரியாதைக்குரிய நாமக்கல் வருகை தந்ததில் எம்எம் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் மிஸ்டர் சிவகுமார் சார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இளையராஜா சார் திருப்பியும் மேடை கொண்டு வரணுன்ற ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அப்போ இடம் சூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளூர் சஜஸ்ட் பண்ணோம். நாங்கள் அவரோட இசை May 1 லாஸ்ட் இயர் கரூரில் நடந்தது. அது நடந்த விதத்தை பார்த்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அவரோட ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி
ஒரு வண்டர்ஃபுல் ஷோ. நம்ம லைஃப்பில் வந்து அது வாழ்க்கையில் அது கிடைக்க வேண்டிய ஃபீலிங், அவர் சாரை பார்த்து அந்த 3 hours அது எங்கே இருக்கிறோன்னு ஒரு புது உலகத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்பட்டதுனால சங்கர் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆரம்பத்திலேருந்து சின்ன வயசுலேருந்து இளையராஜா சாரோடைய ஃபேனு. எனக்கு 60 வயசு. இத்தனை வருஷம் இளையராஜா சார் அப்பாயின்மெண்ட் கேட்டுனே கூட ஒரு பாவம் முடியல. அவரும் உலகம் போகிறா சுத்திங்கிறாரு. இன்ஃபேக்ட் ரஜினி சார் கூட பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க. இந்த வாட்டி அவர் பார்க்க அஜித் ராஜா தான் நன்றி சொல்லலாம். அவர் பார்க்க இந்த ஆள் இது வாய்ப்பு கிடைச்சிது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து நெக்ஸ்ட் 2007 கவர்னர் மரியாதை திரு சிவகுமார் சார். இது வந்து ஒரு 50% அவருடைய வீடு கட்டுறதுக்கு முன்னாலேருந்தே அவர் வீடெல்லாம் நான் போய் பார்த்து நிறைய விஷயங்கள் நான் அவர் வந்து அந்த வீட்டுக்கெல்லாம் போய் வந்திருக்கேன். ஆனால் அவர் இல்லை அன்னையத்துக்கு. அதனால் இல்லாத போது போய் அவருடைய வீட்டை நான் பார்த்ததுனால எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி எனக்கு. சரி இளையராஜா நான் வந்து பார்ப்போமா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து என்னுடைய காரில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய வந்து அந்த சாங்ஸ் மட்டும்தான் இருக்கும். பென்ட்ரைவே நான் அவருடைய சாங்ஸ் மட்டும்தான் இருக்கும் என்கிட்ட. அதில் அந்த அளவுக்கு அவருடைய ஃபேன் நான். வெள்ளூருக்கு நான் கொண்டு வரணும்னு நான் இது பண்ணியிருந்தேன். பட் வந்து சில விஷயங்களால் கொரோனா முடிஞ்சதுனால இப்போதைக்கு வந்து கொடுக்க முடியாதுன்ற வந்து டேட்ஸ் அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த ஒரு 2 years வந்து எங்கேயுமே கொடுக்கல அதில் அந்த ப்ரோக்ராம்ஸு. பட் இந்த ஒரு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் சொன்னேன். நான் அஜித் வரும்போது சொன்னேன், நான் மிஸ் பண்ணதை இந்த வாட்டி நான் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால் எங்கள் ரோட்டரியின் சார்பாக கண்டிப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பு ஃபுல்லாக இருக்கும். எங்களை சொன்னோம், நாங்கள் 3 கவர்னர் இருக்கோம், 3 கவர்னரை சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ மொத்த ஃபெசிலிட்டி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மரியாதைக்குரிய திரு பாபி சார் அவர்கள். வணக்கம். நம்ம இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஷோ நடத்தலாம் கூட சின்ன சின்ன ஷோ நடத்தும் போது எனக்கு தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் எவ்வளோ செலவாகும் எல்லாம். அஜித் சார் தைரியமாக இது செய்கிறத வந்து உண்மையாகவே பாராட்டுறேன். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வி வில் டெஃபினெட்லி டூ சார். பெஸ்ட் விஷஸ். மிஸ்டர் தீபக் சார், பிஎன்ஐயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு அஜித் ராஜா அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இளையராஜா சார் வந்து எல்லாருக்குமே தெரியும், லைஃபோட ஒன்றி இருக்கு அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டும். அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். ஆல்ரெடி ஒரு 2 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஐவ் சீன் தோஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். தேங்க்யூ அஜித் ஃபார் பிரிங்கிங் திஸ் மூமெண்ட்ஸ் டுகெதர். அண்ட் வி ஆர் ஆல். இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஆற்காடு, வாழச்சா, ராணிப்பேட்டை எல்லா இடத்துலேருந்து ஆள் வருவாங்க சார். அதுக்கு கவலையே இல்லை. நாங்கள் 50,000 பேர் சீட் போட சொல்லி எவ்வளோ சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வெள்ளூருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இசை திருவிழா. இன்றைக்கி சிலிண்டர் விலை 1000 ரூபா ஏறிடுச்சு. அந்த வருத்தத்தில் இருந்தோம். அந்த வருத்தத்துக்கு போகிற மாதிரி இந்த இசை வெளியீட்டு விழா கொண்டு வந்து கொடுத்து ஹோட்டலே நடத்த முடியாத மாதிரி நிலைமை எங்களுக்கு இருக்குது. என்ன கூட இளையராஜா வந்தோம்னா அதெல்லாம் மறந்துட்டு இந்த இசை வெளியீட்டாளர்கள் வந்திருக்கிறோம். ஸோ நிச்சயமாக வெள்ளூர் மக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு க்ரோயிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி டெஃபினட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த விழாவை வந்து பயங்கர பிரம்மாண்ட சக்ஸஸாக பண்ணிடுவோம் சார். டோன்ட் வரி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. மறந்துடாதீங்க, இன்னும் டைம் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா வேலூரில் இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும், ஏன்னா அசோசியேஷன் ஹெட்டே இங்கே தான் இருக்கிறாரு, எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கும். ரிலீஸ் பண்ண போகிற எல்லா பெரியவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து சொல்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து
வணக்கம். வரும் ஜூன் 20ஆம் தேதி இசை ஞானி இளையராஜா வருகை தர இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். அருமையாக பாட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓட போகிற பாட்டு நிகழ்ச்சி நடக்கிறது. நீங்கள் அவசியம் கண்டிப்பாக வருகை தர வேண்டும். நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? டிக்கெட் வெளியில் இன்று விஐடி அண்ணா அரங்கத்தில் டிக்கெட்டு சேலுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். முதல் டிக்கெட்டை நான் வெளியிட்ட முதல் டிக்கெட்டை இப்போ திரு வெங்கட சுப்பு வாங்கினார். நன்றி, வணக்கம்.